Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல 5 கிலோ ரோகு மீன் வச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சூரி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ங்க. இதுக்கு மேலே இருக்கிற பொருட்கள்லாம் வந்துடும். நல்லா அழுத்தம் கொடுத்து 2 பக்கமும் தேய்ச்சிக்கலாம். சைட்லலாம் இருக்கும், நல்லா பார்த்து நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. பொருட்கள்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இது குட்டி குட்டி ரெக்கைகளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. குட்டி ரெக்கைகளெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாழை கட் பண்ணிக்கலாம். வாழை கட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கத்தி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீனை பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி வெட்டிட்டு இதுக்குள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். மீனை நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்தனால மீனில் இருக்கிற கவுச்சி வடையெல்லாம் போயிட்டு மீன் குழம்பு செய்யும் போது மீன் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மீனை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். மீனை நல்லா கட் பண்ணி சுத்தமாக அலசியாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்காக கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக பூண்டு உரித்து இடித்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 5 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 5 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மீன் குழம்புக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சு வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் புளி சேர்த்துக்கலாம்.
400 கிராம் புளி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதுவும் சேர்த்துக்கல. இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி மஞ்சள் பொடி சேர்த்து கழுவி வச்சுக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீனை தண்ணியோடு சேர்க்காமல் இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். மீன் சூப்பராக வெந்துட்டு குழம்பு நல்லா வாசனையாக ரெடி ஆகிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் கம்மியாக வச்சுடுங்க. வச்சுட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். சும்மா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், சூப்பரான ரோகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட குழம்பு. சூப்பரான ரோகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.